Good morning students. இன்னைக்கு geometry worksheet பார்க்க போறோம். The number of line segments in the given diagram are, so இதுல ரெண்டு line intersect ஆற மாதிரி கொடுத்திருக்காங்க A, B, NS. So first line segmentனா என்னன்னு பார்த்துடலாம். இதுல வந்து இது point ABன்றது ஒரு லைன்ன்றது என்னன்னா it's a collection of points in a straight path. அதுக்கு வந்து ஒரு எண்டே இருக்காது. இதுவே ரேன்றது என்னது ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும் ஆனால் இன்னொன்று வந்து எங்கே போகுதுன்னு தெரியாது. இட் எக்ஸ்டென்ஸ் இன் ஒன் அதர் டைரக்ஷன். ஸோ அதை வந்து இப்படி ரெப்ரசென்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு லைன் செக்மெண்ட்ன்றது என்னென்னா அதுக்கு வந்து ரெண்டு எண்ட் பாயிண்ட் இருக்கும். டெஃபினட்டாக ஏபின்னு ரெண்டு பாயிண்ட் இருக்கும். ஸோ அதுதான் லைன் செக்மெண்ட். இங்கே வந்து லைன் செக்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. இதில் என்னென்ன லைன் செக்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னா ஏஓன்னு ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது, அப்புறம் ஓபின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த டோட்டலாக ஏபின்னு ஒரு பெரிய லைன் செக்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த லைனில் என்ஓன்னு ஒன்று இருக்குது, ஓஎஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் என்எஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு ஆப்ஷன் மொத்தம் 6 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். நேம் 2 rays that start from the point B. ரேன்றது என்னது ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும், இன்னொன்று வந்து எங்கே போகுதுன்னு தெரியாது. இட்ஸ் ஜஸ்ட் கண்டினியூஸ். ஸோ பியிலேருந்து ஆரம்பித்து இங்கே போகிறதுல பார்த்தீங்கன்னா பிஹெச் ஒன்று இருக்குது ஒரு ரே, அப்புறம் பிடி ஒரு ரே இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஆப்ஜெக்ட்ஸ் which consist of parallel lines in the given picture are. parallel linesனால் இப்படி இருக்கும். ஸோ இதில் லேடர் பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்குது, அப்புறம் விண்டோட கிரில். ஸோ லேடர் அண்ட் விண்டோ இஸ் தி ஆன்சர். Which letter has perpendicular line in the given figure? Perpendicular line na right angle la irukkiradhu, 90 degrees la irukkiradhu. So appo pathina idhula vandu T என்ற alphabet vandu இப்படி 90 degrees la irukku. So answer is T. If two complementary angles are equal, what is the measure of each? Complementary angle na sum of two angles will be equal to 90 degree. So appo pathina எந்த ரெண்டு equal angle add பண்ணோம்னா 90 degree இருக்கும், 45 add பண்ணோம். Fill in the blanks. Geeta and Radha are moving in east and west direction respectively. The angle between them, so Geeta இந்த சைடு போறாங்க, ராதா இந்த சைடு போறாங்க. அப்போ ரெண்டுக்கும் நடுவுல உள்ள ஆங்கிள் பாத்தீங்கன்னா 180 டிகிரி இருக்கும். From the given figure, AB and CD are called and CD are called parallel lines. Next question. From the given figure, the points D, B and C are called dash points. D, B and C. இது எல்லாமே ஒரே straight lineல இருக்கு. So these are called collinear points. இதுவே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருந்துச்சுன்னா EGF இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஸ்ட்ரெயிட் லைன்லேயே இருக்காது. ஸோ அது வந்து கால் நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். ஆன்சர் கொலினியர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கிவன் ஃபிகர் ஏபி இஸ் டேஷ் டு இஎஃப். ஏபி இப்படி இருக்குது, இஎஃப் இப்படி இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பெர்பெண்டிகுலர். 90 டிகிரி இருக்குது, பெர்பெண்டிகுலர். Match the following. Points are collinear if they lie on the same line. So option D. 3 non-collinear points do not lie on the same line. So option E. Any number of lines can pass through the given point. Straight angle is morning 6 o'clock. Acute angle lies between 0 degree and 90 degree. Next question. Complete the following table. இதில் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ், ஆங்கிள்ஸ் அண்ட் நேம் ஆஃப் தி ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ட்ரையாங்கிளில் 3 லைன் செக்மெண்ட் இருக்குது, நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸும் 3. இது என்ன ஆங்கிள்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே லெஸ் தென் 90 டிகிரி. ஸோ அக்யூட் ஆங்கிள்ஸ் இருக்குது. ஸ்கொயரில் வந்து நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ் 4, நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் 4. இதில் என்ன ஆங்கிள்ஸ் இருக்குது? ரைட் ஆங்கிள் இருக்குது, எல்லாம் 90 டிகிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பென்டகன் கொடுத்துருக்காங்க. பென்டகனில் 5 லைன் செக்மெண்ட்ஸ், 5 ஆங்கிள்ஸ் அண்ட் அதோட ஆங்கிள் டைப் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒப்டியூஸ், கிரேட்டர் தேன் 90 டிகிரியாக இருக்கும். ஸோ ஒப்டியூஸ். அடுத்தது ஹெக்ஸகனுக்கும் அதே மாதிரி தான் ஒப்டியூஸ் ஆங்கிள்ஸ் தான் இருக்கும். ஆனால் எத்தனை லைன் செக்மெண்ட் அண்ட் ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா அது மட்டும் டிஃபர் ஆகும். 6 லைன் செக்மெண்ட்ஸ் அண்ட் 6 ஆங்கிள்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். Draw a diagram of each of the following. A line AB, a line segment QR, a ray RS. ஸோ நம்ம லைன் செக்மெண்ட் அண்ட் ரேலாம் என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஏபின்றது ஒரு லைன், அதுக்கு வந்து எண்ட் பாயிண்ட் இருக்காது, எண்ட்லெஸ்ஸாக போகும். ஸோ ரெண்டு சைடும் ஒரு ஆரோ போடுறோம். நெக்ஸ்ட்டு லைன் செக்மெண்ட் கியூஆர். லைன் செக்மெண்ட்டில் வந்து ரெண்டு சைடுமே எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் கியூஆர். ஸோ இதுதான் லைன் செக்மெண்ட். ரே ஆர்எஸ் ரேன்றது ஒரு சைடு எண்ட் பாயிண்ட் இருக்கும், இன்னொரு சைடு வந்து இன்டெஃபினட்டாக போயிட்டே இருக்கும். இதுதான் ரே.
ஸோ இந்த சைடு ஆரோ போடணும், இந்த சைடு வந்து டாட் வைக்கணும். Kannan is standing by north direction. Which direction will he face if he turns right angle in anti-clockwise direction? Anti-clockwise direction na இப்படி போகணும். இந்த சைடு வந்து 90 டிகிரி திரும்புறாங்கன்னா he will go to the west direction. West is the answer. Complete the following table. இது என்ன type of the angles னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து less than 90 degree. next right angle 90 degree கொடுத்திருக்காங்க. இது வந்து 180 degree. ஸோ straight angle வந்து greater than 90 degree இருக்கு அப்படின்னா obtuse angle. And two acute angles we put together to make a straight angle. Justify with proper examples. Acute angles are less than 90 degree. So two acute angles cannot make 180 degree. ரெண்டு less than 90 degree உள்ள angle, say for example 45 degree 15 degree add பண்றீங்க. அதை add பண்ணீங்கன்னா 50 degree தான் கிடைக்குமே தவிர 180 degree கிடைக்காது. So it is not possible to make a straight angle with two acute angles. Next question, find the complementary and supplementary angle of the following. So இங்க 35 degree கொடுத்திருக்காங்க. இதோட complementary கண்டுபிடிக்கணும்னா 90 minus 35 பண்ணணும். supplementary கண்டுபிடிக்கணும்னா 180 minus 35 பண்ணணும். ஸோ அதே தான் இதுக்கும் 62 degree கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து complementaryனா 90 minus பண்ணணும், supplementaryனா 180 minus பண்ணணும். Next question, write objects name having parallel lines. Parallel lines உள்ள objects பார்த்தீங்கன்னா railway line, ladder, அப்புறம் window grill, இதெல்லாம் வந்து parallel lines. Perpendicular lines பார்த்தீங்கன்னா டேபிளோட லெக், பில்டிங்லாம் வந்து ஃப்ளோரோட பெர்பெண்டிகுலராக இருக்கும், 90 டிகிரியில் இருக்கும். இன்டர்செக்டிங் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஷேப்பில் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள், அப்புறம் கிராஸ் ரோட்ஸு, சிசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்டிங் லைன்ஸில் இருக்கும். Next question, write the letters of the English alphabet as given below and answer the question. So இங்கே வந்து இந்த alphabets கொடுத்துருக்காங்க. How many letters have parallel line segments and perpendicular line segments? Parallelனா இப்படி இருக்கணும், இல்லை இப்படி இருக்கணும். Perpendicularனா உங்களுக்கு வந்து இந்த 90 degrees மேக் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெட்டர் EHINZலாம் வந்து parallel lines இருக்குது. Perpendicular lines உள்ளது வந்து EHI. perpendicular line segment உள்ளது EHI. எதுவுமே இல்லாதது neither parallel nor perpendicular segment இருக்குது Aயும் Xம். Next question, which of the following angles are right angles? Justify your answer. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ரைட் ஆங்கிள். இது வந்து நீங்கள் 90 டிகிரி இருக்குது பார்த்தாலே தெரியுது. ப்ரொட்ராக்டர் வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரி இருக்கும். ஸோ ஃப்ரம் த கிவன் டயக்ராம் நேம் த ஃபாலோயிங். இதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, ரேஸ் கேட்டிருக்காங்க, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், எனி 5 லைன் செக்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏக்யூவும் பிபியும் ஒரு ரே, ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்குது, அப்புறம் இன்டெஃபினட்டாக போகுது. ஸோ வந்து ஏக்யூ இஸ் a ரே. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், ஸோ இந்த லைனும் இந்த லைன்லாம் ஜாயின் ஆகிற இடம் வந்து ஏ. இங்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஏ இருக்குது, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பி. எனி 5 லைன் செக்மெண்ட்ஸ், ஸோ இந்த இதில் லைன் செக்மெண்ட்ஸ் எதாவது எடுத்துக்கோங்க, ஓஏ எடுத்துக்கலாம், ஏபி எடுத்துக்கலாம், பிசி, சிடி, இல்லாட்டினா ஓபி, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எது வேணுமோ எழுதிக்கோங்க. ஓஏ. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் பார்க்கலாம். சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.